மழை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நாம் உணர வேண்டும். இந்த மலைகளை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும்? மலை, இது பூமி தாயின் மார்பு, இதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். மலையிலிருந்துதான் எனக்கு மழை வருகிறது, அறிவு வருகிறது என்றெல்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மலை வெட்டினால் காசு, பணம், துட்டு, இந்த குவாரி என்று பார்ப்பார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. இங்கே 4 நிலங்கள், இயற்கை நிலங்கள். ஒன்று குறிஞ்சி, குறிஞ்சி மலர் இருப்பதால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அங்கே முல்லை மலர்கள் இருந்ததால் அது முல்லை என்று பகுக்கப்படுகிறது. அடுத்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், அது அங்கே மருத மரங்கள் இருந்ததால் மருத நிலம் என்று வகுக்கப்படுகிறது. அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த 4 நிலங்கள் தான் இயற்கை நிலங்கள். 5வது நிலமான பாலை நிலம், அது செயற்கையாக உருவாவது, அது செயற்கை திணை. இங்கே இந்த 4 நிலங்களை தாண்டி இன்னொரு நிலம் பாலைவனம். அந்த நிலம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார். இங்கே கவனியுங்கள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. வளத்திலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம்தான். நலத்திலே ஆகச் சிறந்த நலம் உடல் நலன்தான். உணவே மருந்து என்று நமது முன்னவர்கள் கற்பித்தது இதில்தான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழைகளின் வளத்தை பொறுத்து, மழை எவ்வளவு பொழிகிறதோ அதை பொறுத்து அந்த நாட்டினுடைய நீரின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அதனால்தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. இப்போ உங்களுக்கு